நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக நாம் இளைஞர்களை இன்று பாதிக்கக்கூடிய அவரிடம் இருக்கக்கூடிய ஆளுமை சிக்கல்களை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். அதனுடைய ஒவ்வொரு பகுதியாக என்னென்ன சிக்கல்கள் அவர்களிடம் இருக்கின்றன, முக்கியமாக கம்யூனிகேஷன், பிறரிடம் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளுதல், அது சமூக உறவுகளிலிருந்து தனிப்பட்ட உறவுகள் வரைக்கும் எப்படி பாதிக்கின்றன என்பதை பற்றி நாம் பேசி கொண்டிருக்கிறோம். அதில் பல பிரச்சனைகளை நான் சுட்டிக்காட்டினேன். இந்த தொடர்பில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை, எமோஷன்ஸ், எப்படி நம்முடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் இதுக்கிடையில் ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். அதாவது உணர்வுகளுக்கும் வெளிப்பாட்டிற்கும் இடையே நம்முடைய ஒரு பேலன்ஸ், அந்த சமநிலையை நாம் எப்படி உருவாக்குவது என்பதை பற்றியெல்லாம் நாம் இங்கே பேசி கொண்டிருந்தோம். உங்களுக்கு தோன்றலாம், இவ்வளவு கருத்துக்களை பேசுகிறோம், ஆனால் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள முடியுமா என்று. ப்ராக்டிஸ், பயிற்சி. ஒவ்வொரு முறையும் நாம் எப்படி ஒரு கலையை கற்றுக்கொள்கிறோமோ அதேபோல் தான் நம்முடைய நடத்தைகளை நாம் ஒரு கலையாக பயில வேண்டும். ஒரு இசை கற்றுக்கொள்வது போல, ஒரு கவிதையை கற்றுக்கொள்வது போல, ஒரு புல்லாங்குழல் வாசிக்க கற்றுக்கொள்வது போல, ஒரு நடனமாட கற்றுக்கொள்வது போலத்தான் நாம் ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனோடு பழகுவதும் அது ஒரு மிகப்பெரிய ஆர்ட். இதை பற்றி நிறைய புத்தகங்கள் இருக்கின்றன, நிறைய பேர் இதை பற்றி பேசியிருக்கிறார்கள், நிறைய எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் அதை எந்த அளவிற்கு உள்வாங்குகிறோம், அடாப்ட் செய்கிறோம் என்பது தான் மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய நடத்தைகளில் இருக்கக்கூடிய விஷயங்களை கவனிக்க கொஞ்சம் கொஞ்சமாக அது சீர்பட்டு கொண்டே வரும். அப்படித்தான். உதாரணமாக, இப்போ என்னிடம் ஒரு பழக்கம் உண்டு. சில விஷயங்களில் எனக்கு ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமாக ஒரு கொதிநிலைக்கு நான் போவேன். யாரிடமாவது ஒரு ஆழமான ஒரு வருத்தம் இருக்கும், யாரிடமாவது ஒரு மிக தீவிரமான ஒரு அன்பு வரும். நான் என்றைக்கு அது என்னுடைய அந்த உணர்வு என்னை ஆட்கொள்கிறதோ அன்றைக்கு அந்த கோபத்தை நான் அவரிடம் காட்ட மாட்டேன். அந்த அன்பை நான் அன்றைய தினம் காட்ட மாட்டேன். நான் ஒரு 2 நாள் காத்திருப்பேன். அந்த 2வது நாளும் எனக்கு அதே அன்பு இருக்கும், அதே கோபம் இருக்கும். ஆனால் அந்த காலதாமதம் செய்கிற போது நம்முடைய அந்த வெளிப்பாட்டு முறையில் ஒரு பேலன்ஸ் உருவாகும். ஒரு கண்ணீரை கூட சற்று தாமதமாக சிந்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏனென்று கேட்டால், நாம் முழுக்க எந்த கணத்தில் உணர்கிறோமோ அந்த கணத்தில் அதை வெளிப்படுத்துகிற போது உண்மையில் நம்முடைய வெளிப்பாடு என்பது சீர்மையோடு இருப்பதில்லை. அதில் பல தடுமாற்றங்களும் குழப்பங்களும் அதில் ஏற்படுகின்றன. அதே உணர்வை எந்த மாற்றமும் இல்லாமல் அடுத்த நாள் வெளிப்படுத்துகிற போது அங்கு ஒரு சீர்மை உருவாகிறது, ஒரு ஒழுங்கு உருவாகிறது. அது சிந்தையின் தெளிவு என்பதை விட வெளிப்பாட்டினுடைய தெளிவு என்று சொல்லலாம். ஏனென்றால் வெளிப்பாடு தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது. அதாவது நல்லவர்களை கயவர்களாக காட்டுவதும், கயவர்களை நல்லவர்களாக காட்டுவதும் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதல்ல, எப்படி வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள் என்பது தான். அப்படி பார்க்கிற போது, நாம் முதலில் பேசுகிற போது, நாம் ஒன்றை ஒருவரிடம் வெளிப்படுத்துகிற போது, நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன உணர்கிறேன், நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்பதை பற்றி மட்டும் நாம் யோசித்து கொண்டிருந்தால் நாம் வாழ்க்கையில் தோற்போம். யாரிடம் சொல்கிறோமோ அவருடைய மனநிலையை நாம் துல்லியமாக மதிப்பிட வேண்டும். சில சமயங்களில் நாம் சொல்கிற ஒரு விஷயத்தை இன்னொருவர் ஒரு நல்ல மனநிலையில் எடுத்துக்கொள்வார்கள். அவர்கள் ஒரு பலவீனமான மனநிலையில் இருக்கிற போது, வல்னரபிலிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில் அவர்கள் இருக்கிற போது, நாம் எரிகிற எல்லா அம்புகளுமே அவை அவர்களை நோக்கி செல்லாது, நம்மை நோக்கி திரும்பி வரும். அப்படி பார்க்கிற போது எப்படி நாம் நம்மை வெளிப்படுத்திக் கொள்கிற போது எதிரே இருப்பவனுடைய மனநிலையை நாம் எப்படி கண்டறிவது? நாளை நாம் இதை பற்றி பேசுவோம். மீண்டும் இன்னொரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இன்றைக்கி ஆலோசனை நேரத்தில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட பலவிதமான கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு தனித்திறன் எவ்வாறு ஒரு நிறுவனத்தில் நாம் வளர்ச்சி பெறுவதற்கும் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு பெறுவதற்கும் உதவுகிறது என்பதை பார்க்கலாம். நம்ம என்னைக்கு ஒருத்தர் ஒரு நிறுவனத்தை என்னோடய சொந்த நிறுவனம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாரோ அப்போது நிச்சயமாக அவர் அந்த நிறுவனத்துடைய ஒரு முதலாளி இடத்திற்கு வளர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எந்த நிறுவனத்தின் வளர்ச்சியில் நமது வளர்ச்சி இருக்கிறது அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாரோ அப்போ அவர் அந்த நிறுவனத்துடன் சேர்ந்து வளருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது.
நான் இந்த நிறுவனத்தின் ஒரு சாதாரண சம்பளம் பெறும் தொழிலாளி அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாரோ, அது கடைசி வரைக்கும் அவர் அந்த நிறுவனத்தில் சம்பளம் பெறும் ஒரு தொழிலாளியாக இருந்து விடுகின்றார். ஸோ நீங்கள் எந்த நிலையை அடைய வேண்டும் அப்படிங்கிறது, நீங்கள் உங்கள் அடி மனதில் ஆழத்தில் நீங்கள் திரும்ப திரும்ப என்னவாக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுவாகவே மாறிவிடுகிறீர்கள். வாட் யூ திங்க் யூ பிகம். நீங்கள் திரும்ப திரும்ப உங்களை பற்றி என்ன விதமான சுய கற்பனை, சுய சிந்தனையுடன் உங்களை பற்றிய நீங்கள் தெளிவான நிலைப்பாட்டை எடுக்கின்றீர்களோ அந்த நிலைப்பாட்டிற்கு நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் வந்து விடுவீர்கள் அப்படிங்கிறது த லா ஆஃப் அட்ராக்ஷனோட ஒரு திண்ணமான கருத்து. பலர் இது அப்படி தான் நடந்திருக்கு, நான் நினச்சதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நினச்சதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் அவங்களோட டீப் ஆழமான மனதின் அடித்தளத்தில் அவங்க நினைத்த இலக்கை நோக்கி தினசரி ஒரு அடியாவது எடுத்து வைக்கிறதுனால தான் அவங்களால அந்த இலக்குக்கு போக முடியுது. ஸோ அப்படி இருக்கப்போ நீங்கள் வேலை பார்த்து கொண்டிருப்பவராக இருந்தால், ஏதோ ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன ஒரு நிலையில் இருந்தாலும் உங்களுடைய அந்த நிறுவனத்தில் உங்களுடைய கெரியர், உங்களுடைய வாழ்க்கையை அந்த நிறுவனத்தின் வளர்ச்சியில் அர்ப்பணிக்கப் போகிறீர்களா அப்படிங்கிறது முதல் கேள்வி. அவ்வாறு அர்ப்பணிப்பீர்களே ஆனால் நீங்கள் எவ்வாறு நீங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும், ஒரு வருஷமும் நீங்கள் எந்த நிலையை அடைய வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி, அந்த நிலையை அடைவதற்கு நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டும், எவ்விதமான திறன்களை வளர்த்து கொள்வதன் மூலம் நான் அந்த நிலைக்கு செல்ல முடியும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து கற்றுக்கொண்டு முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய இலக்கை நோக்கி ஒரு அடியாவது நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும். எவ்ரி டே யூ ஹாவ் டு மூவ், டேக் ஒன் ஸ்டெப் டுவர்ட்ஸ் யுவர் கோல். இந்த ஆக்ஷன் டேக்கர்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஆக்ஷன் டேக்கர்ஸ்னால் முயற்சி செய்பவர்கள், முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முயற்சி செய்பவர்கள் தோற்பதில்லை. தொடர்ந்து முயன்று கொண்டே இருப்பவர்கள் நிச்சயமாக அவர்களுடைய இலக்கை அடைந்து விடுவார்கள். அவர்கள் அடைவது வேறு ஒரு பாதையில் அடையலாம், இல்லை கொஞ்சம் நாள் கழிச்சு அடையலாம். ஆனால் அவர்கள் நினைத்த இலக்கை அடைவது மிக மிக நிச்சயமான உறுதியான ஒன்றாக கருதப்படுகிறது. ஸோ நிறைய பேர் பேசுவாங்க, வாய்ச்சொல்லில் வீரரடி அப்படிங்கிற மாதிரி. அவங்க நிறையா டயலாக் பேசுவாங்க, நிறையா ஸ்ட்ராட்டஜி பற்றி சொல்லுவாங்க, நிறையா கருத்துக்கள் சொல்லுவாங்க. ஆனால் they don't take action. கருத்துக்கள் சொன்னதோடு அப்படியே நிறுத்திடுவாங்க, இம்ப்ளிமெண்டேஷனுக்கு போக மாட்டாங்க. ஒருத்தர் ஐடியேட் பண்ணி ஒரு புதிய ஐடியா க்ரியேட் பண்ணி அந்த ஐடியாவில் யார் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தினசரி உழைக்கிறார்களோ அவர்கள் தான் மேலே உயரமாக வளர்கிறார்கள். இன்றைக்கி அந்த ஃபேஸ்புக்கோட ஓனரை சொல்கிறாங்க, அவர் இளம் வயதில் பெரிய உலகத்தின் பணக்காரர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் நினைச்ச ஒரு ஐடியாவை அவர் எப்படி ஒரு உன்னதமான முறையில் அதை நடைமுறைப்படுத்தினார் அப்படிங்கிறதுலாம் அவருடைய வெற்றி இருக்கிறது. நம்ம ஊர்லேயே நம்மளோட நண்பர்களே சில பேர் இளம் வயதில் அவர்கள் நினைத்து இலக்கை அடைந்திருப்பார்கள். நம்ம உடனே என்ன சொல்லுவோம், அவருக்கு லக்கு, இல்லை அப்பா பண்ணிட்டாரு, மாமனார் பண்ணிட்டாரு, ஏதோ ஒரு வேறு காரணத்தை சொல்லுவோம். அவர் உழைத்தாருங்கிற காரணத்தை தவிர அவரோட முயற்சியை குறைவாக மதிப்பிட்டு மற்ற எல்லாத்தையும் பேசுவோம். எந்த ஒரு வெற்றிக்கு பின்னாலும் கடுமையான அதீத ஆர்வமும் அதீத உழைப்பும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்றைக்குமே மறுக்க முடியாது. எளிதாக மேலே செல்லுகின்ற எதுவும் அதே வேகத்தில் கீழே வந்துவிடும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு நிறுவனத்தில் நீங்கள் உங்களுடைய உயர்ந்த இலக்கை அடைய வேண்டுமென்றால் அந்த இலக்குக்கு போவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும், அந்த இலக்கை அடைவதற்கு என்ன விதமான திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும், அந்த இலக்கை அடைவதற்கு நாம் எவ்வாறு நம்மை தினசரி மாற்றி அமைத்து கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தினசரி அந்த இலக்கை நோக்கி ஒரு அடியாவது, ஒரு ஸ்டெப். A journey of 1000 miles start with the first step, one single step. ஒரு 1000 மைல்கள் கடப்பதுனா கூட ஒரு அடி எடுத்து வச்சா தான் அந்த 1000 மைல் வரும். ஸோ நீங்கள் அடைய வேண்டிய இலக்கு எதுவாக இருந்தாலும் முதல் அடியை மிக தைரியமாக எடுத்து வைத்து தினசரி அந்த இலக்கை நோக்கி போக வேண்டும். தினசரி நீங்கள் ஒரு மாணவராக உங்களுடைய திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும். திறன்களை வளர்த்து கொண்டால் நீங்கள் ஒரு இன்றியமையாத
அந்த நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு ஒரு இன்றியமையாத நபராக மாறிவிட வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நீங்கள் இப்போ வந்து என்னை வந்து நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், இல்லை நான் வந்து காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் வந்து ஒரு நிறுவனத்துக்கு இந்த மாதிரி நிறுவனத்துக்கு வேலைக்கு போகணும், என்னை எப்படி தயார்படுத்திக்கிறது? உங்களுக்கு வந்து எந்த நிறுவனத்துக்கு வேலைக்கு போகணுங்கிறது தெரிஞ்சிருச்சு, உங்கள் மனசளவில் வந்து ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டிங்க. அனைத்திற்கும் ஆசைப்படு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, மனதளவில் ஆசைப்பட்டாச்சு. அந்த நிறுவனம் என்ன மாதிரி நிறுவனம், அந்த நிறுவனத்தில் என்ன மாதிரி ஆட்களை எடுக்கிறார்கள், அந்த நிறுவனத்தில் என்ன மாதிரி திறன்கள் அத்தியாவசியமானதாக இருக்கிறது, எந்த மாதிரி திறன்களை வளர்த்து கொண்டால் அந்த நிறுவனம் என்னை நோக்கி கை நீட்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி வந்து உலகத்தில் ரகசியம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாது. எல்லாமே ஓப்பன். ஒரு நிறுவனத்தினுடைய ஃபைனான்ஸ் என்ன ப்ராஃபிட் பண்ணாங்க, யார் யாருக்கு எவ்வளோ சம்பளம், யார் யார் எத்தனை நாள் ஒர்க் பண்ணாங்கங்கிற வரைக்கும் நம்மளால் இன்றைக்கி ஓப்பனாக பப்ளிக் டொமைனில் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக இருக்கிறது. அப்போது ஒரு நிறுவனத்தை பற்றி நீங்கள் இந்த நிறுவனத்தில் நான் வேலைக்கு போகணும் அப்படின்னா அந்த நிறுவனம் பற்றிய அனைத்து தகவல்களையும் பெற்று உங்களுடைய பேஷனையும் அந்த நிறுவனத்தினுடைய தேவையும் மேட்ச் பண்ணி உங்களுடைய திறன்களை நீங்கள் வளர்த்து கொள்ளுகின்ற பொழுது அந்த நிறுவனத்திற்கு நீங்கள் மிகவும் தேவையான ஒரு நபராக மாறுகின்றீர்கள். அந்த நிறுவனம் உங்கள் மூலம் பயன்பெறும் ஒரு நிலையை பெறுகிறது. அவ்வாறு அந்த நிறுவனத்துக்கு நீங்கள் பயனுள்ள ஒரு ரிசோர்ஸ், ஒரு பயனுள்ள ஒரு வேலைக்கான ஆட்களாக மாறிவிட்டால் நிச்சயமாக அந்த நிறுவனத்தில் நீங்கள் வேலைக்கு செல்வதற்கான அனைத்து தகுதிகளும் உங்களுக்கு வந்துவிட்டது. வேலை கிடைப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்துவிடும். நம்மை நாம் தயார்படுத்தி கொள்வது தான் முதல் படி. அந்த முதல் படியை நாம் செய்வதன் மூலம் நாம் நினைத்த இலக்கை நிச்சயமாக அடைய முடியும். வாழ்த்துக்கள். வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சோவியத்தில் லெனின் காலத்தில் வாழ்ந்த எழுத்தாளர் மேக்சிம் கார்கி உலக புகழ் பெற்றவர் என்பதை நாம் அறிவோம். அவர் பல நாவல்களை, பல கட்டுரைகளை எழுதியிருந்தாலும் அவருடைய தாய் என்னும் ஒரு நாவல் அவரை எல்லா இடங்களுக்கும் கொண்டு சேர்த்தது. எங்கெல்லாம் மக்கள் போராடுகிறார்களோ அங்கெல்லாம் அந்த தாய் நாவல் போற்றப்படும். தமிழில் கூட முதலில் அது தோமுசி ரகுநாதன் அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்டது. பிறகு தலைவர் கலைஞர் அவர்களே தாய் என்னும் நாவலை மொழிபெயர்த்திருக்கிறார். பல மொழிபெயர்ப்புகள் வந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு அருமையான நாவலை தந்த மேக்சிம் கார்கி அன்பினாலும் கருணையினாலும் நிறைய பெற்ற உள்ளத்தை பெற்றவர். இதற்கான அடித்தளம் எங்கே இருக்கிறது? அவர் சின்னஞ்சிறுவனாக இருக்கிற போதே சித்தாந்தங்களை கற்று மார்க்சியத்தை உள்வாங்கி லெனினோடு பழகி அதற்கு பிறகுதான் அவர் இப்படி போராளிகளுக்கு உதவியாக எழுதினார் என்று இல்லை. சின்னஞ்சிறுவனாக இருக்கிற போதே அவருக்குள் ஓர் கருணை உள்ளம் ததும்பி வழிந்தது என்பதை அவருடைய வாழ்க்கை நிகழ்ச்சி ஒன்று காட்டும். அவர் தன் வாழ்க்கை வரலாற்றை 3 பகுதிகளாக எழுதியிருக்கிறார். யான் பயின்ற பல்கலைக்கழகங்கள், யான் பெற்ற பயிற்சிகள், என் குழந்தை பருவம் என 3 பகுதிகளாக எழுதியிருக்கிறார். முதல் தொகுதியான என் குழந்தை பருவத்தில் ஒரு நிகழ்ச்சி இடம்பெற்றிருக்கிறது. கார்கி சிறுவனாக இருக்கிற போதே அவருடைய தந்தையார் இறந்து விட்டார். ஒரு நாள் அவருடைய அப்பா கட்டிலில் படுக்க வைக்கப்பட்டிருக்கிறார். துணியினால் மூடப்பட்டிருக்கிறது. ஏன் என்று அந்த சிறுவன் கேட்கிறான். அப்பா இறந்து விட்டார். இறந்து விட்டார் என்றால் என்ன என்று அவனுக்கு புரியவில்லை. இனி அவர் அசைய மாட்டார், இனி அவரை நாம் வைத்து கொள்ள முடியாது, வெறும் உடல்தான் இருக்கிறது, இதனை நாம் இறுதி அடக்கம் செய்து விடுவோம். அவனுக்கு புரிந்தும் புரியாமலும் இருக்கிறது. அந்த இறுதி நிகழ்வில் அவனுடைய தந்தையாரினுடைய பிணத்தை அந்த புதைகுழிக்குள்ளே இறக்குகிறார்கள். இறந்து போனவர்களுக்கு இப்படித்தான் நிகழ்த்தப்படும் என்று சொல்லப்படுகிறது. இனிமேல் அப்பா திரும்பவே வரமாட்டார் என்பதே அவனுக்குள் ஆழமான ஒரு துயரத்தை ஏற்படுத்துகிறது. அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். அப்போது அவனுக்கு ஒரு பெரிய ஐயம் ஏற்படுகிறது. அந்த இடத்தில் கேட்க முடியவில்லை. எல்லாம் முடிந்து அவனுடைய பாட்டியும் அவனுடைய தாயும் தொடர் வண்டியிலே அவனோடு போய் கொண்டிருக்கிற போது அவன் பாட்டி இடத்துல கேட்கிறான். பாட்டி, நீ என்ன சொன்னாய்? இறந்து போனால் அவர்களை பூமிக்குள் புதைத்து விட வேண்டும், அதற்கு பிறகு அவர்கள் வரமாட்டார்கள் என்று சொன்னாய். ஆனால் அப்பாவினுடைய அந்த சவப்பெட்டியை உள்ளே பூமிக்குள் வைக்கிற போது மேலே ஒரு தவளை தத்தி தத்தி போய் கொண்டிருந்தது. அதை வெளியில் எடுத்து விடாமல் அதன் மீதும் மண்ணை போட்டு மூடிவிட்டார்களே,
இறந்து போன பிறகுதானே புதைப்பார்கள் என்றாய், உயிரோடு இருக்கிற அந்த தவளை பாவம் இல்லையா, அதை ஏன் புதைத்தார்கள் என்று அவன் கேட்கிற போது பாட்டி சொன்னார், என்னடா நீ அப்பா இறந்து போனதற்கு கவலைப்படாமல் ஒரு தவளையை உயிரோடு புதைத்து விட்டார்களே என்று வருத்தப்படுகிறாயே என்று சொன்னாள். அது ஒரு பக்கத்தில் இயல்பான இன்றைய நடைமுறை பார்வையாக இருந்தாலும் அந்த சிறுவன் நெஞ்சில் எத்தனை ஆழமாக ஒரு பரிவுணர்ச்சி இருந்திருக்கிறது என்பதைத்தான் இது காட்டுகிறது. தன் தந்தையைப் போலவே தவளையும் ஓர் உயிர் என்று கருதுகிற மிக பரந்துபட்ட குணம் அவனிடத்திலே இருக்கிறது. அப்பா இறந்து போனால் புதைப்பது என்பது சரி, தவளையும் இறந்து போனால் தானே புதைக்க வேண்டும், உயிரோடு இருக்கிற தவளையை ஏன் புதைக்கிறீர்கள் என்று அந்த சிறுவன் உள்ளத்திலே எழுந்த கேள்விதான் எல்லா உயிர்களுக்கும் எல்லா மக்களுக்கும் தோழமையோடு இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை அவன் வாழ்நாள் முழுவதும் கொண்டு செலுத்திற்று. அவன் அமெரிக்காவுக்கு போகிற போதும் அமெரிக்காவினுடைய ஆடம்பரத்தை பார்த்து மலைத்து போகவில்லை. அமெரிக்காவில் இருக்கிற சில குறைபாடுகளையும் அமெரிக்காவிலே என்று அவன் எழுதிய புத்தகத்திலே மேக்சிம் கார்கி எழுதியிருந்தார். கார்கியை பொறுத்தளவு எவன் பணக்காரன் எவன் வலிமையானவன் என்பதை விட யார் பாதிக்கப்படுகிறவர்கள், யாருக்கு உதவி இந்த உலகத்தில் தேவைப்படுகிறது என்பதில் தான் கூடுதல் கவனம் இருந்தது. அந்த சிறுவனினுடைய பரிவுணர்ச்சி தான் பிற்காலத்தில் அவனை மிக புகழ்பெற்ற எழுத்தாளனாக ஆக்கியிருக்கிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது.